வன்பூர் கிராமம் காட்டுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு பசுமையான கிராமம். அங்க இருக்கிற மக்கள் அந்த காட்டுல கிடைக்கிற பழங்கள், பூக்கள், மூலிகைகள் எடுத்துட்டு போய் அடுத்த கிராமத்துல வியாபாரம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. பழங்கள் வாங்கிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான இன்னைக்கு வந்த பழங்கள். சரிம்மா, இந்த மாதுளை எவ்வளோ? அதுவாக்கா 50 ரூபாய்க்கு 1 கிலோ. நேராக காட்டுல இருந்து பறிச்சிட்டு வந்தது. எங்களுடைய காடு தான் எங்களுக்கு உயிர். வன்பூர்ல இருந்து வந்திருக்கியா? ஆமாங்க்கா. நீங்கெல்லாம் அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. இவ்வளோ பெரிய காடே உங்க கையில தான் இருக்கு. ஆமாங்க்கா, அது என்னமோ உண்மைதான். ஒரு வேலை பண்ணு, 20 ரூபாய்க்கு இந்த இழந்த பழமும் கொடு. ஆனா கிராமத்தோட வியாபாரி தன்சுக்லால் ரொம்பவே பேராசை பிடிச்சவரு. காட்டுல இருக்கிற மரங்களை வெட்டி அந்த மரங்களை வியாபாரம் பண்றவரு. அப்புறம் பயங்கரமா பணம் சம்பாதிப்பாரு. என்ன இது இவ்வளோ கம்மியா? இவ்வளோ கம்மியான பணத்துல நீ 50 கிலோ மரத்தை எடுத்துட்டு போயிடுவியா? தன்சுக்லால் ஐயா, இந்த தடவை கொடுத்துருங்க, அடுத்த தடவை பணம் கொடுக்குறேன். நான் உங்களோட பழைய கஸ்டமர்ல. உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நான் இங்கே வியாபாரம் பண்ண உட்காந்துட்டு இருக்கேன், சமூக சேவை பண்ணல. பணம் இருந்தா எடுத்துட்டு போ, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பு. தன்சுக்லால் மரங்களை வெட்டுறதுனால அந்த காட்டுல மரங்கள் குறைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் நீலுமா தன்னோட வீட்டுல இருந்து காலையில காட்டை நோக்கி போயிட்டு இருந்தா. அவ அங்க இருக்கிற நிலைய பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன இது? இந்த காடு எப்படி காத்துல பறக்குது? ஐயோ கடவுளே, என்ன நடக்குது இங்க? நான் இப்பவே போய் கிராமத்து ஜனங்க கிட்ட இதை சொல்லி ஆகணும். வன்பூர் கிராமத்தோட காடு காத்துல பறக்கத பார்த்ததும் நீலிமா அங்கிருந்து ஓடி போய் மொத்த கிராம ஜனங்க கிட்டயும் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதை கேட்டுட்டு இளைஞரணி தலைவர் அஜய் என்ன சொன்னாருன்னா, இது ரொம்ப வித்தியாசமான விஷயமாச்சு. காடு காத்துல பறக்குதா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இது கண்டிப்பா ஏதாவது பூதத்தோட விளையாட்டா இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ நம்ம காட்டுக்கு மந்திரம் தந்திரம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட, இந்த மாதிரி காடு காத்துல பறந்துகிட்டு இருந்தா நம்மளால எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும்? அதுல பழங்களையோ பூக்களையோ எப்படி பறிக்கிறது, எப்படி வியாபாரம் பண்றது? கிராமத்து ஜனங்கள்லாம் செத்தே போயிடுவாங்க. அஜய் அவங்க பேசுறதை தடுத்து என்ன சொன்னார்னா, நீலிமா அக்கா, நீங்க அமைதியா இருங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. விஷயம் என்னன்னு நாம அந்த இடத்துக்கு போனாதான் தெரிஞ்சுக்க முடியும். ஐயோ இல்லப்பா, நாங்க அங்க வரமாட்டோம், எங்களுக்கு பயமா இருக்கு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து பறக்கிற காட்டுக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அஜய் ரொம்ப துணிச்சலானவன், படிச்சவனும் கூட. இந்த பேய் ஆத்மாக்கள் மீதெல்லாம் அவரு நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. நானே போறேன், போய் விஷயம் என்னன்றத பாக்குறேன். ஆனா நீ வேறப்பா, எப்படி போவ? அதான் அந்த காடு காத்துல பறக்குதுங்கிறனே. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும். அஜயும் கிராமத்து ஜனங்களும் சேர்ந்து ஒரு பெரிய படிக்கட்டை கட்டினாங்க. அத பூமியில இருந்து காட்டுக்கிட்ட வச்சாங்க. அஜய் அந்த ஏணியில ஏறி காட்டுக்கு போனாரு. காத்து ரொம்ப வேகமா வீசுச்சு. அட, இன்னைக்கு காடு ரொம்ப வித்தியாசமா இருக்கே, காத்து இவ்வளோ வேகமா வீசிக்கிட்டு இருக்கு. அஜய் கொஞ்சம் முன்னாடி நடந்து போனாரு. அப்ப அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. எப்பா தம்பி, உன்னோட பேரு அஜய் தானே? ஆமாம்மா, நான் வன்பூர் கிராமத்தோட தலைவன். ஆமாப்பா, வன்பூர் கிராமத்து ஜனங்களுக்காக நீ நிறைய விஷயங்களை பண்ணிருக்க. ஆமாம்மா, நான் என்னோட வேலையை தான் செய்கிறேன். வன்பூர் கிராம மக்களுக்கு இந்த காடு ரொம்ப முக்கியமானது. இதனால தான் கிராமத்தோட வாழ்க்கையே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அம்மா, நீங்க இங்க தனியா என்ன பண்றீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கப்பா, இப்போதைக்கு இந்த காடு என்னோடது. நான் இந்த காட்டை சேர்ந்தவ. என் குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ இந்த உலகத்துல இல்லப்பா. இந்த வயசுல என்னால எங்க போய் வேலை தேட முடியும்? அதான் இந்த காட்டிலேயே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கேயே சாப்பிட சாப்பாடு கிடைச்சிரும். பக்கத்துல தான் என்னுடைய குடிசையும் இருக்கு, அங்கதான் தங்கி இருக்கேன். ஆனா உன் கிராமத்தை சேர்ந்த தன்சுக்லால் தான், அதான் இந்த மரத்தெல்லாம் வெட்டி வியாபாரம் பண்றாரு அவரு. அந்த மனுஷன் இந்த காட்டையே அழிச்சுட்டு இருக்காரு. அது உண்மைதாம்மா, அவரோட மர வியாபாரத்துக்காக அவர் மரங்களை வெட்டுறாரு. ஆனா புது மரங்களை அவர் வைக்கிறதே இல்லை. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு நாள் இந்த காடே மொத்தமா அழிஞ்சிரும். நானும் அவருக்கு எவ்வளோ தடவை புரிய வச்சுட்டேன். இயற்கையோட சமநிலைலாம் அப்படியே கெட்டு போய்கிட்டு இருக்குப்பா. நீங்க சரியா சொல்றீங்கம்மா. இந்த காடே அழிஞ்சிருச்சுன்னா அப்புறம் கிராமத்து மக்களும் தப்பிக்க மாட்டாங்க. நீங்கெல்லாம் சேர்ந்து அந்த தன்சுக்லால தடுக்கணும். இல்லைன்னா இந்த காடு இதே போல காத்துல பறந்துகிட்டு இருக்கும். அப்புறம் கிராமத்து ஜனங்க இந்த காடே இல்லாம தவிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
அம்மா, கிராமத்து தலைவர்ன்ற முறையில் நான் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக தீர்த்துருவேன். ஆனால் நீங்கள் என் கூட வந்துடுங்கம்மா. எங்கள் கிராமம் உங்களை கவனிச்சுக்கோ. இல்லப்பா கண்ணா, நீ போ. எனக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணு. அந்த தன்சுக்லாலுக்கு புரிய வையு, இல்லைன்னா இந்த காடே இல்லாம போயிடும்பா. அஜய் இந்த விஷயத்த கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னதும் கிராமத்து ஜனங்க நேரா தன்சுக்லாலோட வீட்டுக்கு போனாங்க. ஆனா தன்சுக்லால் ரொம்ப நக்கலா பேச ஆரம்பிச்சாரு. என்ன சொல்கிறீங்க? ஒருவேளை நான் என் வேலையை நிறுத்திட்டேன்னா அப்புறம் எப்படி பணம் சம்பாதிப்பேன்? நான் பிச்சைக்காரன் ஆகணுமா? இங்கே பாருங்க, உங்களை உங்கள் வேலையை நிறுத்த சொல்லி யார் சொல்கிறாங்க? நாங்கள் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நீங்கள் மரங்களை வெட்டுறதை குறைச்சிக்கோங்க. அதுக்கு பதிலாக வேற வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கோங்க. எவ்வளோ மரங்களை வெட்டுறீங்களோ அதை விட 2 மடங்கு மரங்களை காட்டுக்குள்ளே நட்டு வைங்க. இங்கே பாருங்க தன்சுக்லால் ஐயா, ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ணலன்னா நம்ம கிராமமே தப்பிக்காது. நீங்கள் புத்திசாலி. நீங்கள் புது வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். நம்ம கிராமத்தில் இருக்கிற அற்புதமான மூலிகைகளை நம்ம மார்க்கெட்டில் விற்று நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அந்த மூலிகைகளை பயன்படுத்தி நம்மளால மருந்து செய்ய முடியும். அதில் நிறைய பணமும் கிடைக்கும். அஜய் புரிய வச்ச உடனே தன்சுக்லாலுக்கு இந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் அதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டாரு. அஜய் மறுபடியும் அந்த காட்டுக்கு போனதும் அந்த வயசான அம்மாவை பார்த்தாரு. இதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதாவது தன்சுக்லால் மரத்தை வெட்டுறதை குறைச்சிட்டு நிறைய மரங்களை நடுவேன்னு சொன்னது. அநேகமா இந்த காடு பழையபடி மாறுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். மறுநாள் அந்த காடு பழையபடி ஆனதும் கிராமத்து ஜனங்க அந்த காட்டுல ஒன்று சேர்ந்தாங்க. அட தன்சுக்லால், காடு பழையது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் அஜயும் சேர்ந்து உங்களோட வேலைகளை ஆரம்பிக்கலாம். ஆட ஆமாங்க, இவங்க அவங்க வேலையை முதல்ல பார்க்கட்டும். ஆனா நாமளும் நம்மளுடைய வேலையை மறுபடியும் ஆரம்பிக்கணும்ல. 2 நாள்ல சல்லி காசு கூட சம்பாதிக்கல. அட நிலிமாக்கா, ஏன் கவலைப்படுறீங்க? இப்போதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. தன்சுக்லாலும் அஜயும் 2 பேரும் சேர்ந்து காட்டுல இருந்து மருந்து மூலிகைகள் இது எல்லாத்தையும் சிட்டில இருக்கிற ஒரு மூலிகை மருந்து கம்பெனிக்கு வித்தாங்க. பணம் கொடுக்கும்போது அஜய் சொன்னாரு, தன்சுக்லால், நான் தான் சொன்னேன்ல உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு. ஆமாப்பா, நீயே பாரு, இந்த வேலை இவ்வளோ நல்லபடியா நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை. தன்சுக்லால், காட்டை பாதுகாப்பா வச்சுக்கோ. நீ ஒரு வேலை பண்ணு, இந்த மர வியாபாரம் இருக்குல்ல அதை முழுசா நிறுத்திடு. நாம காட்டை எந்த அளவுக்கு காப்பாத்துறோமோ அந்த அளவுக்கு காடும் நம்மளை காப்பாத்தும். அதை பத்தி யோசிக்கிறேன். தன்சுக்லாலோட முக்கியமான ஆளு பீமா வேர்கள் கிழங்குகளுக்காக நிலத்தை தோண்டினாரு. அவருக்கு ஒரு பானை கிடைச்சது. அதுல புதையல் இருந்தது. பீமா அந்த பானையை எடுத்துக்கிட்டு தன்சுக்லால் அப்புறம் அஜயை பார்க்க வந்தாரு. அவங்க 2 பேரும் ஆலமரத்தடியில பேசிட்டு நின்றுட்டு இருந்த போது, முதலாளி, இது என்னன்னு பாருங்க, புதையல் கிடைச்சிருக்கு. நான் தோண்டும் போது இது கிடைச்சிது. அடேங்கப்பா, இவ்வளோ நிறைய தங்க நகைகள் நாணயங்களா? நான் இதை விற்று பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். தன்சுக்லால், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த புதையல் நமக்கு காட்டுல இருந்து கிடைச்சது. இதுல யாருக்கும் தனியான அதிகாரம் கிடையாது. இதை பயன்படுத்தி நம்ம காட்டுல இன்னும் நிறைய மரங்களை வைக்கணும். கிராமத்துக்கு ரோடு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், அப்புறம் குடிக்க சுத்தமான தண்ணி, அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். அப்படின்னா நீ இதை உன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இதுல இருந்து பாதி புதையலை உனக்கு சொந்தமாக்கிக்க போற, அப்படிதானே? தன்சுக்லால் ஐயா, இந்த புதையல் என்னோட வீட்டுக்கும் போகாது, உங்க வீட்டுக்கும் வராது. இது இந்த காட்டோட சொத்து. இது இந்த இடத்துலயே தான் இருக்கணும். அஜய் சொன்னதை கேட்டுட்டு பேராசை பிடிச்ச தன்சுக்லால் அப்போதைக்கு அமைதியா இருந்தாரு. தன்னோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பீமா கிட்ட என்ன சொன்னாருன்னா, பீமா, அந்த மண்பானை புதையல் பத்தின விஷயம் இன்னும் என் மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. என்ன பண்றது முதலாளி? இன்னைக்கு ராத்திரியே போய் அந்த மண்பானையை நாம திருடிடுவோம். யாரோ அதை திருடிட்டான்னு சொல்லுவோம். உங்க மேல குறை சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? அந்த பானை எனக்கு தான் வேணும். இன்னைக்கு ராத்திரியே அந்த பானையை எனக்கு சொந்தமாக்க போறேன். பௌர்ணமி நிலவுல காட்டுல ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. தன்சுக்லால் அந்த பானை கிட்ட வந்து பானைக்குள்ள கையை விட்டாரு. ஒரு பாம்பு தன்சுக்லால கடிச்சிருச்சு. தன்சுக்லாலோட அலறல் சத்தம் அந்த காட்டுல எதிரொலிச்சது. காடு மறுபடியும் காத்துல பறக்க ஆரம்பிச்சது. அதை பார்த்துட்டு அஜய் காட்டுக்கு வந்த போது அவங்க முன்னாடி வயசான அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. தன்சுக்லால் இறந்து கிடந்தாரு. அவரோட வாயிலிருந்து நுர தள்ளிட்டு இருந்தது.
இங்க என்ன ஆச்சு? தன்சுக்லாலுக்கு என்ன ஆச்சு? அவரு இறந்துட்டாரு. அவர் இந்த பானையில இருந்த புதையில திருடுறதுக்கு முயற்சி பண்ணாரு. பாம்பு அவரை கொத்திடுச்சு. தன்சுக்லால் அவரோட பேராசையால தோத்துட்டாரு. இந்த நிலைமைக்கு காரணம் அவரோட அந்த பேராசை தான். ஆனா அம்மா, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இப்படி கேட்டதும் அந்த வயசான அம்மா தன்னுடைய ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்தாங்க. அஜய், நான் வன தேவதை. நான் இந்த காட்டை பாதுகாத்துட்டு வரேன். நான் தான் இந்த காட்டை பறக்க வச்சு கிராமத்தை விட்டு தூரமாக்கினேன். இந்த தன்சுக்லால் மாதிரி ஆட்கள்னால இன்னைக்கு இந்த காடே ஆபத்துல இருக்கு. அன்னைக்கு நான் முதல்ல உன்னை பார்த்தப்போ உன்னை மாதிரி ஒரு நல்ல ஆளு இந்த காட்டை நிச்சயம் காப்பாத்துவான்னு நினைச்சேன். ஆனா தன்சுக்லால் போல பேராசை பிடிச்ச ஆட்கள் இந்த காரியத்துக்கு ரொம்பவும் தடையாகி இருந்தாங்க. வனதேவதை சொன்னதை கேட்டதும் தன்சுக்லாலோட தவறை பத்தி அஜய் உணர ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவரு ஒரு நல்ல மனிதர். இங்க பாருங்க தேவி, நான் ஒத்துக்கிறேன், தன்சுக்லால் ஒரு பேராசை பிடிச்ச வியாபாரி. அவர் தவறும் செஞ்சிருக்காரு. ஆனா தேவி அம்மா, இதுல அவரோட மனைவி குழந்தைங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இவர் இல்லாம அவங்க நிலைமை என்ன ஆகும்? நீங்க இவர் மேல தயவு காட்டி மறுபடியும் இவருக்கு உயிரை கொடுத்துருங்க. நான் வாக்கு கொடுக்குறேன், இனிமே இவர் இந்த காட்டை விட்டு தூரமாக தான் இருப்பாரு. ஒருவேளை இவர் அப்படி பண்றதுக்கு சம்மதிக்கலைன்னா அப்போ நான் கிராமத்து மக்கள் உதவியோட இவரை கிராமத்தை விட்டே வெளியே அனுப்பிடுறேன். நீங்க இவருக்கு உயிர் கொடுத்துருங்க. அற்புதம் விஜய், நீ ஒரு நல்ல தலைவன் மட்டும் இல்ல, நீ ஒரு நல்ல மனுஷனும் கூட. இவனை நான் இப்பவே உயிர்ப்பிக்கிறேன். ஆனா இவனுக்கு புரிய வை, காட்டுல மரங்களை வெட்டக்கூடாது. சரி, நான் அதே மாதிரி செய்கிறேன். வனதேவி கையிலிருந்து வந்த பிரகாசமான ஒளி தன்சுக்லாலுக்கு மீண்டும் உயிரை கொடுத்தது. தேவி மறைஞ்சிட்டாங்க. காடு பழைய நிலைக்கு வந்தது. அவர்கிட்ட அஜய் எல்லா விஷயங்களையும் சொன்னதும் தவற உணர்ந்து தன்னோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. என்ன மன்னிச்சிடு, நான் என்னோட பேராசையால குருடன் ஆயிட்டேன். எனக்கு பணத்தை தவிர எதுவுமே தெரியாம போயிடுச்சு. ஆனா நான் இப்போ என்னோட தவறுகளை உணர்ந்துட்டேன். அஜய், நான் இன்னைக்கே காட்டுல மரங்களை வெட்டுற வேலையை விட்டுடுறேன். இனிமே காட்டோட நன்மைக்காக வேலை செய்வேன். தன்சுக்லால், நாம அப்படிதான் பண்ணி ஆகணும். அப்போதான் நம்மளோட வருங்கால தலைமுறைக்கு நம்மளால நல்ல எதிர்காலத்தை தர முடியும். நாம நம்ம பேராசையை விட்டுட்டு மனிதர்களுக்காக வாழணும்.